இந்த அற்புதமான ஒரு வேடியப்பன் கோயிலை சமீபத்தில் தான் நான் சந்தித்தேன். வாக்கிங் போகும்போது இது என்னடா இது குதிரைகள்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி உள்ளே வரும்பொழுது அற்புதமான ஒரு கோயில். அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத கோயில். நிச்சயமாக யாருக்கும் புதுசாக வரவங்களுக்கு இந்த கோயிலை பற்றி தெரியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே வந்து திருவிழா எடுக்கிறாங்க. பட் டெய்லி பார்த்திங்கன்னா ரொம்ப ரம்மியமாக அமைதியாக இது பார்த்திங்கன்னா சுற்றி மரங்களெல்லாம் இருக்கிறதுனால ரோடு அங்கே இருக்குது பாருங்க, ரோடு கூட தெரியாது. அங்கேருந்து தெரிஞ்சவங்க தான் உள்ளே வந்து இதை வந்து பார்க்க முடியும். இங்கே உயரமான குதிரைகள் எல்லாம் சிதைவடைஞ்சு கிடக்குது. இதில் வந்து ஒரு புத்து உருவார மாதிரி இருக்கிறதுனால அதில் யாரோ தட்டெல்லாம் வச்சுருக்காங்க, பாலெலாம் ஊற்றுவாங்க போல் தெரியுது. இது வந்து ஒரு உட்கார்ற ஒரு தளம் மாதிரி இருந்து, ஆனால் அதிலெல்லாம் பொட்டுலாம் வச்சுருக்காங்க. அது என்னங்கிறது நமக்கு இன்னும் புரியலை. இது பார்த்திங்கன்னா பழமையான மரம், நல்ல பெரிய புளிய மரம் மாதிரி இருக்குது. புளிய மரம் தான் பார்த்திங்கன்னா. விடியப்பர் அமைதியாக உட்கார்ந்துருக்கார். இது வந்து இது இங்கே இருக்குது. சப்த கன்னியரா இல்லை வேறு என்ன சாமிங்கன்னு தெரியல. ஸ்டாச்சூஸ் மாதிரி இல்லாமல் வெறும் கல் தான். அது பின்னாடி பாருங்கள் ஒரு அழகான ஒரு பெரிய பாறை இருக்குது. இது லிங்கம், சிவலிங்கம் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க, எடுத்து கல் வச்சுருக்காங்க. இதில் ஒரு வேல் வச்சுருக்காங்க, முருகன் நினைக்கிறேன். உள்ளுக்கு பார்த்திங்கன்னா வேடியப்பர் இருக்கார். கீழே குதிரைகள் இருக்குது, 2 குதிரை வச்சுருக்கு. வேடியப்பன் அழகாக இருக்கார். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. இந்த இடத்துல நிற்க கூட முடியல, அப்படியே ஒரு எனர்ஜி அதில் இருந்து நமக்கு பாஸ் ஆகுது. பார்த்திங்கன்னா ஜவுளி அடிக்குது. அதுக்கு எதிராகவும் ஒருவர் கையில் இந்த கத்தியோடு இருக்கார். அது பேர் நமக்கு தெரியலை. இந்த பேரெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் விரிவான ஒரு வீடியோ போடுறேன். பாருங்கள், இது சுற்று பாதை எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மிஸ்டிக்காக இருக்குது. பாருங்கள், கல்லெலாம் வச்சுருக்காங்க ஏதோ கட்டுறதுக்கு, ஆனால் கட்டின மாதிரி தெரியல. நிறைய கோயில்கள் பார்த்திங்கன்னா பெருசாக கட்டவே விடாது அந்த தெய்வம். இப்போ எங்களுக்கே எங்கள் குலதெய்வம் ஊரில் இருக்குது. யாராவது கட்டணும், இது நல்லா பெருசாக பண்ணணும் அப்படின்னு போனாங்க அப்படின்னா விடவே விடாது. அவங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு முடியாமல் போகும், ஏதாவது பண்ணி ஸ்டாப் பண்ணிடும். இதுவும் அப்படி தான் பழமையாக இருக்குது. பார்த்திங்கன்னா மேலே கொடி கிடியெல்லாம் ஓடி இருக்குது கோயில் மேலே. பட் ஸ்டில் வெரி வெரி பவர்ஃபுல். இது